வணக்கம். இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசு தின வாழ்த்துக்களோடு சட்ட புரிதல் மக்களுக்கு ரொம்ப அவசியம் என்ற அடிப்படையில் ஆர்டிஐ ஆக்டுக்கு சமமான ஆர்டிஇ ஆக்ட், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 பற்றின விளக்கம். இது 3வது வீடியோ. 2 வீடியோ பார்க்காதவங்க பின்னாடி போய் யூடியூப்பில் நீங்கள் தேடி பாருங்கள். இது யூடியூப் மூலமாக இருக்கிறதுனால இது யூடியூப்லேயே நீங்கள் பார்க்குறது நல்லது. தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3வது வீடியோவில் நம்ம சாப்டர் 4 பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் 4 பள்ளியின் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு அரசு பள்ளி சேரும் அனைத்து குழந்தைகளுக்கும் 100% இலவசம் கொடுக்கணும். இது முதல் சாப்டர்லேயே சொல்லிட்டாங்க ரிப்பீட்டடாக. அதாவது 100% இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பள்ளி கட்டாயம். அதேமாதிரி அந்த பள்ளியில் கல்வி கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளின்னு அடுத்த கட்டமாக வருதா. பாதி சொந்த காசில் நடத்துவாங்க, பாதி உதவியில் நடத்துவாங்க, ட்ரஸ்ட்டில் நடத்துவாங்க, பாதி கவர்மெண்ட் உதவியில் நடத்துவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அரசு வழங்கும் உதவியின் அளவுக்கு ஏற்ப. ஏன்னா சில பேர் 20% கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எய்டு வாங்குவாங்க, சில பேர் 50% வாங்குவாங்க. அது ஸ்கூலுடைய கேட்டகரியை பொறுத்து. என்ன லெவலில் வாங்கினாலும் குறைஞ்சபட்சம் 25% மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அவங்க கல்வியை இலவசமாக கொடுத்து ஆகணும். இதை எப்படிலாம் ஃபைட் பண்ணி வாங்கணுங்கிறது இந்த சட்டத்தின் நுணுக்கத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்தந்த ஏரியாவில் நீங்கள் தைரியமாக வாங்க முடியும். நம்மளை சார்ந்த சில நண்பர்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்தது ஃபஸ்ட்டு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, அப்புறம் தனியார் பள்ளி. தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதேமாதிரி கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு பிரித்து 25% இடங்களை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, பலவீனம் பின்தங்கிய குழந்தைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி. இப்போ 9, 10, 11, 12 நீங்கள் கேட்க முடியாது. சட்டம் வழங்கியிருக்கிற சலுகை 8ஆம் வகுப்பு வரைக்கும். பலவீனம் பின்தங்கிய மாணவர்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பலவீனம் அப்படிங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, பின்தங்கிய அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டியை குறிக்குது. ஆக அந்த செலவை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தனியார் பள்ளியில் 25% கட்டாயமாக இது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ 25% பியூர்லி தனியார் பள்ளியாக இருக்கும்போது 25% மாணவர்களை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நஷ்டம் வரும் இல்லையா. அப்போ 1000 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 25% 250 மாணவர்களை கவர்மெண்ட்டு அலாட் பண்ண ஸ்கீம் படி அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரும். அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த செலவை ராம்பூர்ஸ்மெண்ட் பண்ணுது, அதாவது ரீபெய்டு பண்ணுது. ஸோ நஷ்டம் இல்லை. ஆனால் ரீபெய்டு எப்படி பண்ணோம் அப்படின்னா, கவர்மெண்ட் நிர்ணயிக்கப்பட்ட தொகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த கிளாஸுக்கு இவ்வளோ தானே, அந்த தொகையை ராம்பூர்ஸ்மெண்ட் பண்ணுது. அதனால் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை, கவர்மெண்ட்டு நமக்காக வழங்குது. இப்போ இதிலேருந்து ஒரு நுணுக்கம் நீங்கள் கவனிக்கணும். இதில் என்ன நுணுக்கம்னா, நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தனியார் பள்ளி இருக்குது, அல்லது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி இருக்குது, கவர்மெண்ட் பள்ளி கொஞ்சம் தூரமாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் பள்ளிக்கு கஷ்டப்பட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. தனியார் பள்ளியில் எனக்கு இருக்கக்கூடிய அலாட்மெண்ட்டில் கொடுங்கன்னு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது சாத்தியம். அப்புறம் பார்த்திங்கன்னா, செக்ஷன் 13க்கு வந்துடுறோம். டொனேஷன் ஸ்க்ரீனிங் தடை. இது ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான். அதாவது டொனேஷன் வாங்கிறது, இன்டர்வியூ வைக்கிறது, ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறது, இது எல்லாமே தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்கிறாங்க. அந்த தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டொனேஷன் வாங்கினாங்கன்னா அந்த டொனேஷன் வாங்கினதை நம்ம நிரூபிச்சிட்டோன்னு சொன்னால் 10 மடங்கு அவங்களுக்கு பெனால்ட்டி. இப்போ நம்மக்கிட்ட 25,000 டொனேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா 2.5 லட்ச ரூபா அவங்களுக்கு பெனால்ட்டி போட வேண்டியது வரும். அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுறாங்கல்ல, ஸ்க்ரீனிங், குழந்தைகளை ஃபில்ட்ரு பண்ணுறாங்கல்ல, இந்த குழந்தைய சேர்த்துக்குவோம், இந்த குழந்தைய சேர்த்துக்க மாட்டோம், இவன் நல்லா படிக்கிற மாதிரி இருக்குது, இவன் நல்லா படிக்காத மாதிரி இருக்குது, அப்படி சொல்கிறாங்கல்ல. இந்த ஸ்க்ரீனிங் தடை. அந்த தடையை அவங்க மீறி செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 25,000 ரூபா அபராதம். திரும்ப செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 50,000 ரூபா அபராதம் இதே சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பேரண்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு சில பள்ளிகளில் நடத்துவாங்க. அதாவது பேரண்ட்டை வர சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 2 பேருமே படிக்கலையா, அப்போ பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா, ஸோ அப்போனா எங்கள் பிள்ளையை சேர்த்துக்க முடியாது, நாட் அலவுட். அது சட்டம் அனுமதிக்கவில்லை.
இது சட்டவிரோதம். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எங்கெங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறத நானே சொல்லுவேன். நார்மலாகவே சிஓ ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அந்த வரைமுறைகள் படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்புறம் வயது சான்று அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் 14 வயது. பிறப்பு சான்று இல்லை என்றாலும் அட்மிஷன் மறுக்கக்கூடாது. பிறந்த பதிவு இல்லை, பிள்ளையை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கலாமான்னா மறுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அகாடமிக்கு இது ரிப்பீட்டடு தான் இருந்த போதிலும் அதை சுருக்கமாக கொண்டு வரோம். அகாடமிக் இயர் முடிஞ்சிருச்சு, அட்மிஷன்லாம் போட்டு முடிஞ்சாச்சு, நீங்கள் லேட் அட்மிஷன், அதனால் உங்களை சேர்க்க மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் ஸ்கூல் நடத்துனீங்கன்னா சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா ஸ்கூல் நடக்கிறது வந்து உங்கள் விருப்பத்துக்கு அல்ல, கவர்மெண்ட் விருப்பத்துக்கு நடத்துகிறீங்க. அதனால் நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். தனியாராக இருந்தாலும், அரசு உதவி பெற்று இருந்தாலும், தனியார் அரசு பள்ளியாக இருந்தாலும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிற பிள்ளைங்களை வெளியாக்குறது. தொடர்ந்து 2 ஃபெயில் ஆகிக்கிட்டே வரான். 1ஆவதுலேருந்து 8ஆம் கிளாஸ், இப்போ 5ஆம் கிளாஸில் 2 வருஷம் ஃபெயில் ஆகிறான். அந்த பையன் நல்லா படிக்கல. ஃபெயில் மீன்ஸ் அங்கே ஃபெயிலே போடக்கூடாது. ஆனால் அவங்க ஒரு கணக்கு பார்ப்பாங்கள்ல, இது ஃபெயிலாக பாஸ் ஆன ஒரு ரேங்க் கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வெளியேற்றுறதுக்கு தடை. பிள்ளைங்களை வெளியேற்றுறதுக்கு எந்த அனுமதியும் எந்த ஸ்கூலுக்குமே கிடையாது. அதனால் இதெல்லாம் அடிக்கடி நடந்துக்கிட்டு வர பிரச்சனைகள், நம்ம மீட் பண்ணிக்கிட்டு வர பிரச்சனைகள். அதனால் அப்புறம் அடித்தல், துன்புறுத்துதல், அவமானப்படுத்துதல், பயமுறுத்துதல் அப்படிங்கிற டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அவங்க மேலே எடுக்கப்படும். அப்படி பள்ளிகள் எதுவுமே, இதெல்லாமே நான் விளக்கம்லாம் 1வது சாப்டர் 1வது வீடியோ 2வது வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஷார்ட்டாக போகிறதுனால வேகமாக போகிறேன். இதெல்லாமே அனுமதிக்கப்படவில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளிகள் தொடங்குகிற விஷயத்தில் அரசு அனுமதிகள் இல்லாமல் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற நம்ம விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி செஞ்சால் 10,000 ரூபா அபராதம் ஒரு நாளைக்கு. அதாவது மன்னிக்கவும், 1 லட்சம் வரைக்கும் அபராதம். திரும்பி அவங்க செஞ்சாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அபராதம் போட்டாச்சு, திரும்ப இன்னொரு இடத்துல போய் பள்ளியை தொடர்ந்து நடத்துகிறாங்க. இப்போ ஒரு 100 நாள் நடத்துகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வீதம் அபராதம் போடுவாங்க. அப்போ நாள் கணக்கில் அபராதம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் தரநிலை அப்படிங்கிறது பள்ளிகள் எப்படி இருக்கணும்? ஒரு பள்ளி அப்படின்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பறை கட்டாயம், தகுதியான ஆசிரியர்கள் கட்டாயம், தரமான குடிநீர் கட்டாயம், ஆண் பெண் கழிப்பிடம் கட்டாயம், விளையாட்டு மைதானம் கட்டாயம். இது 5 இல்லைன்னு சொன்னால் ஒரு பள்ளி தகுதியற்ற பள்ளியாக ஆகிடுது. இன்கேஸ் அப்படி ஒரு பள்ளி அவசரத்தில் தொடங்குறாங்கன்னா உங்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு டைம் தர்றாங்க. அந்த 3 ஆண்டுக்குள்ளே இந்த எல்லாத்தையுமே அவங்க குடிநீர் வசதி, கிரவுண்ட் வசதி எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும். கிரவுண்ட் இல்லாத பள்ளி முறைப்படி நடத்தப்படுற பள்ளி அல்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று சொன்னோம். இப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் 3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வச்சுருக்கணும். அதில் 75% பெற்றோர்கள் இருப்பாங்க, 25% தான் ஆசிரியர்களும் உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகளும் இருப்பாங்க. அந்த 75%ல் சமமாக ஆண்கள் பெண்கள் 50% வரைக்கும் வச்சு அதை நடத்தணும். ஒரு எஸ்எம்சி கமிட்டி, அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குல்ல, எஸ்எம்சின்னு சொல்கிறோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பெற்றோர்களும் பெண்களும் ஆசிரியர்களும் பிரதிநிதிகளும் இணைந்து உருவாக்கப்பட்ட பிறகு, அதாவது இந்த கமிட்டி உருவாக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியை கண்காணித்தல். பள்ளியை கண்காணித்தல்னா நீங்கள் புரிஞ்சுங்க, என்னென்ன படிப்பு சரியாக நடக்குதா, வருகை சரியாக நடக்குதா, ஆசிரியர் வருகை சரியாக நடக்குதா, தரமான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா, கிரவுண்டு சரியாக இருக்கா, கிரவுண்ட் சரியாக பராமரிக்கப்படுதா, டாய்லெட் இருந்தால் டாய்லெட் சரியாக பராமரிக்கப்படுதா, தண்ணி வசதி செஞ்சு கரெக்டாக கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே கண்காணிப்பு நமக்கே வந்துடுது. இப்போ நம்ம பெற்றோர் அப்படின்னு சொன்னால் நாம் போய் ஒரு ஆஃபீஸர் மாதிரி கண்காணிக்கிற உரிமை நமக்கு 100க்கு 100 உண்டு. நிதி கண்காணிப்பு, அதுக்கு பிறகு பள்ளியில் வரக்கூடிய நிதிகள், அது ஃபீஸ் வாங்குகிற பள்ளியாக இருந்தால் ஃபீஸு, வாங்காத பள்ளியாக இருந்தால் அது நிதி இருக்காது. அந்த மாதிரி நிதி வரக்கூடிய பள்ளிகளாக இருந்தால் நிதியை கண்காணிக்கிறது நமக்கு வேலை இருக்குது. அடுத்தது டெவலப்மெண்ட். இந்த பள்ளி ஓகே 20 வருஷம் ஆச்சு, மாணவர்கள் கூட இருக்காங்க, இன்னும் 2 கிளாஸுக்கு பில்டிங் கட்டணும், அல்லது கிரவுண்ட் அளவு பத்தலை, இந்த மாதிரி என்ன விதமான டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி திட்டமிட்டு செயல்படணும். அதை அவங்க ஏற்றுக்க தான் வேணும். ஏற்றுக்காமல் இது ரெக்வஸ்ட்லாம் இல்லை, நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், இந்த விளையாட்டுலாம் கிடையாது, ஏற்றுக்க தான் வேணும். அப்புறம் ஸ்கூல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆசிரியர்கள், அதாவது செக்ஷன் 22ல் ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான்னு சொல்லுது, இந்த சட்டம் சொல்லுது.
அதில் வந்து கட்டிடத்துடைய தேவை, கட்டிடம், வசதி அனைத்தையும் திட்டமிடுறது வந்து இவங்களோட பொறுப்பு தான். என்ன மாதிரி தேவைப்படுது, அந்த எதன் அடிப்படையில் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து. ஆசிரியர் தகுதியை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 23 ஆசிரியர் தகுதியை பொறுத்த வரைக்கும் அரசு அறிவித்த குறைந்தபட்ச தகுதி கட்டாயம்னு சொல்கிறாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்குது. அந்த ஸ்கூல் ஆசிரியர்களாக வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் அவங்க தகுதியை பெற்று இருக்கணும். குறிப்பிட்ட அப்படி சப்போஸ் இப்போ இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கூல் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோமே. 2009 இந்த சட்டம் வந்தது. இப்போ 2008 ஒரு ஸ்கூல் திறந்துருக்காங்க. 2008 திறந்த ஸ்கூல் வந்து போயிட்டுருக்குறாங்க. இவங்க கண்டிஷன்ஸுக்கு வரல, ஐ மீன் RTE ஆக்ட் 2009 வரல அப்படின்னா அவங்க வித்தின் 3 குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சில இடத்துல 3 இயர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 3 இயர்ஸுக்குள்ளே அந்த கண்டிஷன்ஸ்லாம் அவங்க நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆசிரியருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் சொல்லுது. ஆசிரியர்களுக்கு என்னென்ன கடமை இருக்குதுன்னு ஒரு செக்ஷன் சொல்லுது. நேரத்தில் பஞ்சுவாலிட்டி இருக்கணும். ஆசிரியர் 9 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும்னா அவர் 9 மணிக்கு இருக்கணும். ஆசிரியர் தானேன்னு எப்போ வேணாலும் வரலாமான்னா வர முடியாது. அதேமாதிரி ஒரு பீரியடுக்கு வந்துட்டு ஒரு பீரியடுக்கு சொந்த வேலை இருக்குன்னு போக முடியாது. டீ குடிக்க போயிருக்காரு, வந்தாலும் வருவார், வரலாம் இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். தனியார் பள்ளிக்கு பொருந்தும், உதவிபெறும் பள்ளிக்கு பொருந்தும், அரசு பள்ளிக்கு பொருந்தும். பாடத்திட்டத்தில் முழுமை வந்து அவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பாடத்தை பாதியில் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கும் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடக்கூடாது. பாடத்திட்டத்தில் வந்து அவங்க முழுமை காண வேண்டும். மாணவர்களின் முன்னேற்ற மதிப்பீடுன்னு ஒன்று. மாணவர்கள் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் மார்க். நான் மார்க்கை பற்றி பேசலை, ரேங்கை பற்றி பேசலை. மாணவர்களின் முன்னேற்றம் அப்படிங்கிறத அவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். பெற்றோர்கள் கூட்டம் அப்பப்போ அவங்க நடத்தணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் செய்யாத தலைமை ஆசிரியர் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன், ஆசிரியர்கள் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்புறம் செக்ஷன் 25 மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் பிடிஆர் கட்டாயம். ஒரே ஆசிரியரை பல பள்ளியில் பயன்படுத்தக்கூடாது. பிடிஆருங்கிறது ஒரு அசோசியேஷன் மாதிரி, உங்களுக்கு தெரியும். ஒரே ஆசிரியரை பல பள்ளியில் பயன்படுத்தக்கூடாது. இது ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பொருந்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஆசிரியர் இங்கிலீஷ் வாத்தியார் இருக்கிறாரு, அதை ஒரு பள்ளியில் காலையில் நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் நடத்துங்க, இந்த ஸ்கூலில் வந்து சாயங்காலம் நடத்துங்கன்னு பிரித்து ஆசிரியரை இது பண்ணக்கூடாது. அப்புறம் ஆசிரியர்கள் காலி இடங்கிறது வந்து ஒரு பள்ளியில் வந்து ஒரு 20 ஆசிரியர் வேலை செய்கிறாங்கன்னா 2 ஆசிரியர் லீவ்லேயோ ரிட்டையர்மெண்ட்டில் போயிட்டாங்கன்னா ஓகே, 10%. 20 பேரில் 2 பேர் 10%. மூணாவது ஒரு ஆள் ரிட்டையர்மெண்ட்லேயோ ஒரு வேலையாவோ ஒரு மெடிக்கல் லீவ்லேயோ போயிட்டாருன்னா மூணாவது ஆளுக்கு அங்கே வேக்கண்ட் கொடுக்கக்கூடாது. 10% வரைக்கும் தான் வேக்கண்ட் கொடுக்கலாம். 10%க்கு மேலே வேக்கண்ட் கொடுத்தா சட்டப்படி குற்றம். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 20 ஆசிரியர் இருந்தால் 2 பேர் வரைக்கும் வேக்கண்ட் இருக்கலாம். 30 ஆசிரியர் இருந்தால் 3 பேர் வரைக்கும் வேக்கண்ட் இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல சொன்னதிலேயே கொஞ்சம் விளக்கமாக, ஆசிரியர்களை பிற வேலைக்கு பயன்படுத்துதல் தடை செய்யப்படுகிறது. செக்ஷன் 27 பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு பிற வேலைகள் வந்து கொடுக்கக்கூடாது. அதாவது எஜுகேஷனல் இல்லாத வேறு ஏதாவது ஒர்க்கு. இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பொருந்தும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ன பொருந்தும், இப்போ எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் டியூட்டிக்காக வேறு ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பார்த்திங்கன்னா வேறு ஆஃபீஸர்ஸ், தாசில்தார் ஆஃபீஸு, முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்க, பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் வருவாங்க. அதேமாதிரி டிசாஸ்டர் டியூட்டி, ஒரு புயல் சம்மந்தப்பட்டது, ஒரு வெள்ளம் நிவாரணம் கொடுக்குறோம் அல்லது மக்களை மீட்கிறோம், இதுக்கெல்லாம் யாரை வேணாலும் பயன்படுத்துங்க, ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு? சென்சஸுக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எலெக்ஷன் டியூட்டி, தேர்தல் வேலை, அண்டு டிசாஸ்டர் டியூட்டி. ரைட்டா? டிசாஸ்டருங்கிறது பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 5வது சாப்டரில் வாத்தியார்கள் வந்து தனிப்பட்ட டியூஷன்ஸ் எடுக்கவே கூடாது. இது வந்து இந்த சட்டம் தடை செய்கிறது. அப்படி இருந்தாக்க நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு போய் நீங்கள் டியூஷன் மட்டும் எடுத்து நடத்தலாம். ஸ்கூலில் நடத்திட்டு ஈவினிங்கில் வந்து டியூஷன் எடுக்கிறது, அதில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை வச்சுட்டு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறது நாட் அலவுட். அப்போ இந்த விஷயத்தில் ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி செக்ஷன்ஸு டாக்டர்ஸ்க்கு பொருந்தது. அதாவது டாக்டர்ஸ் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிறவங்க ப்ரைவேட் கிளினிக் நடத்தக்கூடாதுன்னெலாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வாத்தியாருக்கும் இருக்குது. ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த சட்டம் சொல்லுது. இது ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆகிடுச்சு இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் சாப்டர்
அடுத்த சாப்டரை பற்றி நான் பேசுகிறேன். நன்றி. இது வந்து காரைக்கால், நான் பேசுகிறது காரைக்கால் ஹமீத், ஜீனியஸ் லா அகாடமி சார்பாக இந்த வீடியோவை நான் தயாரிச்சிருக்கிறேன். சட்ட விழிப்புணர்வுங்கிறது ஒரு யானை பலம், மறந்துடாதீங்க. சட்டம் தெரிஞ்சிங்கன்னா உங்களால் யாரை வேணாலும் எதிர்க்க முடியும். சட்டம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அதையும் மீறி வந்தாங்கன்னா சட்ட துப்பாக்கியால் எப்படி சுடணுங்கிறத நீங்கள் கற்றுக்குங்க.